லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அத்தை இங்க நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்களா? பின்ன மொத்த ஃபேமிலியும் நம்ம வீட்டு டிவி முன்னாடி உட்காந்து இங்க நடக்கிற அத்தனையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட இப்படி ஒரு கேப்டன்ஷிப் இருக்குன்னா அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கே. கேப்டன்ஷிப்னா அது எப்படி சொல்றது? தலைமை பண்பு. அத்தை சந்தோஷப்படுறாங்களா? பின்ன சந்தோஷப்படாம அவங்க முகத்தை பார்க்கும் போதே அது நல்லாவே தெரியுது. நாம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோம். வாணி சரியான பொண்ணு தானே அவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன அதை அவங்க ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவ்வளவுதான். அம்மா எப்பவும் அப்படித்தானே இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, நீ மட்டும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது கண்டிப்பா உனக்கு பெரிய சர்ப்ரைஸா கொடுப்பாங்க. ஹே பிரீத்தி, பாரு, சந்தோஷத்துல உனக்கு கண்டுக்காம விட்டுட்டேன். கை கொடு. Thank you so much. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? எதுக்கு தேங்க்ஸா? இப்ப நீ தானே ஒரு பிஏவா இருந்து வாணிக்கு சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? சரி உட்காரு, உனக்கு சேர்த்து தான் சாப்பாடு கொண்டு இருக்கேன், சாப்பிடு. உட்காரு உட்காரு. ஏய், ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு சஞ்சய். உட்காரு. நீ உட்காரு பிரீத்தி. சஞ்சய், நானே போட்டுக்கிறேன், குடு. நீயே போட்டு சாப்பிட்டுக்கிறியா? நீ போட்டு சாப்பிட்டா இவ்வளவு தூரம் நான் சாப்பாடு கொண்டு வந்தானா? நானே என் பொண்டாட்டிக்கு பார்த்து பார்த்து சர்வ் பண்ணுவேன். சஞ்சய், கொஞ்சம் பிரீத்தியையும் கவனி. கவனிச்சிருவோம். இந்த அதை போட்டுக்கோ, இதையும் போட்டுக்கோ. இந்த கவனிப்பு போதுமா? பிரீத்தி, என்ன நீ இவ்வளவு போடுற? உனக்கு அதெல்லாம் பத்துமா? அப்படியே கவுத்துக்கோ. இந்தா, இப்படியே கவுத்துக்கோ. இப்ப நீ சாப்பிடு சாப்பிடு. ஏய், சாப்பிடு. சும்மா இரு சஞ்சய். வித்யா, என்ன நீ? உனக்காக இவ்வளவு தூரத்துல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தல, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? சரி. நீ ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாடுக்கு தனி டேஸ்ட், வேற லெவல். போ. நான் ஊட்டி விட்டா? வேண்டாம் சஞ்சய், நீ சாப்பிடு. இரு, நான் ஊட்டி விடுறேன். ஏன் வித்யா, உனக்கு கருகுன வாடை அடிக்குதா? எனக்கு எதுவும் தெரியலையே சஞ்சய். இங்க என்ன அடுப்ப எரியுது? அடுப்பு தான் எரியணுமா என்ன? சில பேர் வயிறு கூட எரியலாம். ஏய் பிரீத்தி, சாப்பிட்டு போ. சோறு முக்கியம் பிரீத்தி. பிரீத்தி, என்ன சஞ்சய், அவளை ஏன் இப்படி வெறுப்பேத்துற? விடு வித்யா, அவ நம்மளை எவ்வளவு வெறுப்பேத்திருப்பா, எவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருப்பா. நாம இன்னைக்கு பிரிஞ்சு வாழ்றதுக்கு அவ்வளவு ஒரு காரணம். அம்மா பக்கத்துல இருந்துகிட்டு அவங்க மனசை கெடுத்து உன்னையும் என்னையும் அம்மா தள்ளி வச்சு பாக்குற மாதிரி பண்ணிட்டான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடைக்கும் போது நாமளும் அவளை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணணும். அப்பதான் அவளுக்கு அவ செய்யறது தப்புன்னு கொஞ்சமாவது புரியும். எனக்கு நீங்க டார்ச்சர் கொடுக்குறீங்களா? ஆடுங்க, நல்லா ஆடுங்க. ஆனா இந்த வெற்றி எதுவுமே நிலைக்காத மாதிரி நான் பண்றேன். நீங்க ஒரு கிளைமேக்ஸை யோசிச்சு வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு நான் வேற ஒரு கிளைமேக்ஸ் யோசிச்சு வச்சிருக்கேன். மேடம், வாங்கண்ணே. சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிடுங்க மேடம், நான் அப்புறம் வரேன்.
என்னன்னு சொல்லுங்கண்ணே. மேடம் வெளியில நம்ம காலேஜ் பசங்க போராட்டம் பண்றாங்க மேடம். ஏய் வித்யா, சாப்பிட்டு போலாம். இல்ல சஞ்சய், இப்ப இந்த சாப்பாட்டை விட அந்த பிரச்சனை தான் முக்கியம். ஒரு விஷயத்துக்காக யாரையும் போராடுற நிலைமைக்கு கொண்டு வரக்கூடாது. அப்படி வந்துட்டாங்கன்னா அது என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க கேக்குறதுல நியாயம் இருந்தா அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கணும். கண்டுக்காம விடுற போராட்டம் தான் கலவரமா மாறும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நான் வரேன்னு. வித்யா, என்ன நடக்குது இங்க? பசங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய், வாணிக்கு கால் பண்ணு. மனசா போன கொடு. என்னன்னா என்னாச்சு விஜய்? போன் எடுக்கலமா? செல்வகுமார் சாருக்கு கால் பண்ணி காலேஜ்ல என்ன நடக்குதுன்னு விசாரி. சரிம்மா. அமைதியா இருங்க. என்னாச்சு சார்? மேடம், பசங்க அவங்களுக்குன்னு தனியா யூனியன் வேணும்னு போராட்டம் பண்றாங்க மேடம். எதுக்கு யூனியன்? வேற எதுக்கு? கலாட்டா பண்ணதான். ரொம்ப நாளாவே பசங்க இதை கேட்டுட்டு இருக்காங்க மேடம். நாங்க தான் பர்மிஷன் கொடுக்காம இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். அத்தைக்கு இந்த விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் இதை பத்தி மேடத்துக்கிட்ட நாங்க இன்ஃபார்ம் பண்ணல மேடம். அவங்களுக்கு இது கண்டிப்பா தேவைன்னா அனுமதி கொடுக்க வேண்டியதானே? ஐயோ சார், இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம காலேஜாவே இருக்காது சார். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போராட்டம்னு ரோட்ல வந்து நிப்பாங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க சார். இதை மிஸ்யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கலாட்டா பண்ணுவானுங்க சார். இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது சார். நீங்க உள்ள போங்க. இவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும் சார். நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, நான் அவங்க கிட்ட பேசுறேன். வேண்டாம் மேடம். வேதா மேடம் இங்க இருந்தா அவங்க இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சொல்றது கேளுங்க. நீங்க உள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பெர்மிஷன் கொடுக்கணுமா வேணாமாங்கறத முதல்ல பசங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். நான் பேசுறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுதா? ஒரு நாள் சேர்மன் தானே. படிக்கிற பசங்க இப்படி காலேஜ்குள்ள கும்பலா சேர்ந்து சத்தம் போட்டு நிக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது நீங்க படிக்கிற படிப்புக்கு அழகா? அமைதியா இருந்தா எங்க குரல் யாருக்குமே கேட்க மாட்டேதே மேடம். சத்தம் போட்டாதானே நியாயமா கிடைக்க வேண்டியது கூட எங்களுக்கு கிடைக்குது. சில நேரம் சத்தம் போட்டாலும் எங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இனிமே அப்படி இருக்காது. உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அது நியாயமா இருந்தா நான் அனுமதி கொடுக்கறேன். எங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும் மேடம். இந்த காலேஜ்ல அது இல்லன்னு சொல்றீங்களா? இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல, எந்த காலேஜ்லயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கருத்து சுதந்திரம் இல்ல மேடம். எங்க பிரச்சனை எதையுமே யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏதோ ஜெயில கைதி நடத்துற மாதிரி நடத்துறாங்க. கேட்டா அதுதான் டிசிப்ளின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பசங்களை விட கேவலமா போயிட்டு இருக்கு மேடம். நாங்க உங்களை சார், அவங்க பேசட்டும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க பிரச்சனையை தனியா ஒருத்த போய் சொன்னா எவன் கம்ப்ளைண்ட் பண்றானோ அவன் மேலேயே நடவடிக்கை எடுக்கிறாங்க. கூட்டமா சொன்னா படிக்கிற பசங்க ரவுடித்தனம் பண்றாங்கன்னு சொல்றாங்க மேடம். நாங்க என்னதான் மேடம் பண்றது? நம்ம காலேஜ்ல படிப்பு நல்லா இருக்கு. எங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. வேதா மேடம் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்ல. இருந்தாலும் தனியா ஒரு ஸ்டூடெண்டா சொல்லி சரி செய்ய முடியாத பிரச்சனை இங்க நிறைய இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு அமைப்பு வேணும். அப்படி என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு ப்ரொஃபசர் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. அப்புறம் என்ன? அதுக்கு தான் இப்போ உடனே ஆக்ஷன் எடுத்தாச்சுல. அப்புறம் என்ன? பிரச்சனை நேரம் உங்க காதுக்கு வந்ததுனால அதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. ஆனா நாங்க எப்பவுமே உங்ககிட்ட வந்து இப்படி நிக்க முடியாதுல மேடம். எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க உங்களை மீட் பண்ண முடியாத மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க படிப்புல இன்டர்னல் அது இதுன்னு காரணம் காட்டி மிரட்டுறாங்க மேடம். இப்படி பல விஷயம் இருக்கு மேடம். அதே எங்களுக்குன்னு ஒரு யூனியன் இருந்தா நாங்க எங்களுக்குள்ளேயே பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்போம். முடியலனா எங்க தலைவர் உங்ககிட்ட வந்து பேசுவாரு.
இப்படி ஒரு அமைப்பு இருந்தா நிறைய தப்பு சரி செய்ய முடியும் மேடம். அவங்க கோரிக்கை நியாயமா தானே சார் இருக்கு. மேடம், ஆரம்பத்துல இவனுக்கு இப்படிதான் பேசுவானுங்க. ஆனா இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமே இல்ல. சாத்தியமே இல்லாத ஒண்ணு இந்த உலகத்துல இல்ல சார். ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாமே. வேண்டாம் மேடம், அவசரப்படாதீங்க. வெறும் 500 பேர் இருக்கிற கிராமத்துக்கே ஒரு பிரசிடென்ட் தேவைப்படும் போது 1000 பேருக்கு மேல படிக்கிற காலேஜ் சார் இது. இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பும் தலைமையும் கண்டிப்பா தேவை. இல்ல மேடம், இதனால நிறைய பிரச்சனை வரும். குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அடிச்சுக்குவாங்க. அதனால தான் எந்த காலேஜிலுமே இதை என்கரேஜ் பண்றது இல்லையே. சார், இப்படிலாம் யோசிச்சிருந்தா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் சார், உங்க கடத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனே இல்லாத காலேஜே இல்லையா? அங்க அரசியல் கத்துக்கிட்டு தானே தலைவர்கள் மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்காங்க. அந்த வாய்ப்பை ஏன் நீங்க இந்த தலைமுறை பசங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் சார். அதை நாம தடுக்க வேணாம். பிரச்சனை வந்தா அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். நீங்க யூனியன் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறேன். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏ ஆனா அத நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சும்மா கும்பல் சேர்த்துக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு காலேஜுக்கு கெட்ட பேர் உருவாக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நான் அந்த யூனியனை கலைச்சிருவேன். இது உங்க போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நல்ல விதமா நீங்க இதை பயன்படுத்திக்கணும். நீங்க பெர்மிஷன் கொடுங்க மேடம். தமிழ்நாட்டுக்கே ரோல் மாடலா நம்ம காலேஜை மாத்தி காட்டுறோம். நாங்க வேதா மேடம் ஸ்டூடெண்ட் மேடம், தப்பு பண்ண மாட்டோம். அண்ணா மேடம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். என்ன வேதா, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவ செஞ்சுக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் நல்லதுக்கா? எல்லாமே நல்லதுக்கு தான். வேதாவோட ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு செய்ய மாட்டாங்க. இந்தாங்கண்ணே, எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. ஓகே மேடம். அப்ரூவல் கொடுத்துட்டேன். நாம ஜெயிச்சிட்டோம். ஐயோ, போதும் போதும். மேடம், உள்ள வாங்க சார். மேடம் சொல்லுங்க சார். மேடம், வேதா மேடம் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. இந்த ரிசைனிங் லெட்டர்ல ஒரு சைன் பண்ணிடுங்க. இதுக்கு ஏன் தயங்குறீங்க? கொடுங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன தெரிய போகுது, நீங்க என்ன செஞ்சிட போறீங்கன்னா நாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா உங்க தைரியமும்
நீங்க ஒரு நாள்ல எடுத்த முடிவுகளும் நீங்க யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிடுச்சு மேடம். வேதா மேடத்துக்கு ஏத்த மருமக நீங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டீங்க மேடம். வேதா மேடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஈக்குவலா இந்த இன்ஸ்டிடியூட்டை யார் நடத்த போறாங்கன்ற ஒரு கவலை எங்களுக்கெல்லாம் இருந்தது மேடம். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த கவலை விட்டு போச்சு மேடம். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் ரொம்ப சாதாரணமான பொண்ணு. இவ்ளோ பெரிய பதவிய என்னால தாங்க முடியுமான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. எங்க அத்தை இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. என் முன்னாடி சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதை எனக்கு தெரிஞ்ச வழியில தீர்த்து வச்சேன். ஆனா அத்தை இருந்திருந்தா அவங்க என்னை விட நல்லாவே இதை சரி பண்ணிருப்பாங்க. அவங்க படிப்புக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல சார். எப்பவுமே என் அத்தை தான் நம்பர் 1. அவங்க செஞ்சிருக்கிறதுல 1% என்னால செய்ய முடிஞ்சா அதுவே பெரிய சாதனை தான். அததான் நான் பண்ண முயற்சி பண்ணேன். மத்தபடி இது என் அத்தையோட இன்ஸ்டிடியூஷன் தான். இதை யாரு வழி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க எடுக்கிற முடிவை நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க வழி நடக்கணும். கண்டிப்பா மேடம். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. உங்கள மாதிரி படிச்சவங்க கூட நான் வேலை செஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நாளை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். ஆல் தி பெஸ்ட் மேடம். ரொம்ப நன்றிங்க. சஞ்சய், நான் இன்னைக்கு இவ்ளோ தைரியமா இதெல்லாம் சமாளிச்சேனா அதுக்கு நீ கொடுத்த தைரியமும் உன்னோட துணையும் தான் சஞ்சய் காரணம். உன்ன மாதிரி ஒரு கணவன் கிடைச்சா எந்த பொண்ணு சாதிப்பா? சரி, நான் வரேன் அப்ப நான் சார். கிளம்புறேன். வரேன். மேடம் தேங்க்யூ. ஏறுங்க மேடம். சார் சார் என்ன பண்றீங்க? உட்காருங்க மேடம். சார், இப்ப நான் சாதாரண பொண்ணு. என்கிட்ட எந்த பதவியும் இல்ல. ஆனா நீங்க வாத்தியார் தான். அது எப்பவுமே மாறாது. நீங்க என் கார் கதவை திறந்து விடக்கூடாது சார். பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாருங்கிறவங்க எப்பவுமே எல்லாரையும் விட ஒரு படி மேலதான். நீங்க கெத்தா இருக்கணும் சார். நாங்க வரோம். வாங்க மேடம். சரி, போயிட்டு வரோம். வாமா வாமா வாமா, கலக்கிட்டோமா. சூப்பர்மா சூப்பர், அசத்திட்ட. வாமா உள்ள வா. பாத்தியாமா என் மருமகளை? என்ன மாமா இதெல்லாம்? என்னம்மா நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, இது கூட செய்யலனா எப்படி? மாலை மரியாதைலாம் கிடைக்கும் போதே ஏத்துக்கணுமா, அப்புறம் கிடைக்காது. அப்பா அம்மா வாமா உள்ள வாமா.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்துருவாணி. நான் ஏதோ சாதிச்சிட்டதா எல்லாரும் சொல்றாங்கம்மா. நான் அப்படி எதுவுமே செய்யல. நீங்க என் இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்களோ அதை தான் செஞ்சேன். என்னோட ஒரு நாள் பதவியில நான் ஏதாவது உருப்படியா செஞ்சிருந்தா அதுக்கு காரணம் நீங்க தாமா. வேதா, நீ என்ன நடக்கணும்னு நினைச்சியோ அது நடந்துருச்சு. எல்லா இடத்துலயும் உன் மருமக பத்தி இருந்த தப்பான பேச்சு இப்ப மாறி இருக்கும். நீ எடுத்த முடிவு சரிதான்னு வாணி நிரூபிச்சிட்டா வேதா. யாருமா தேடுறீங்க? இல்ல, எனக்கு ஒருத்தி சவால் விட்டுட்டு போனாளே, அவ எங்கன்னு பாக்குறேன். என்ன இது போதுமா இல்ல இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? என் வீட்டு வேலைக்காரியா இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு தனி தகுதி இருக்கும். அப்பதான் அவ இந்த வீட்லயே இருக்க முடியும். அவ்வளவு சீக்கிரம் ஒன்ன மாதிரி எந்த தகுதியுமே இல்லாத ஆளுங்களை நான் என் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். இவ இந்த குடும்பத்துக்கு சரியான மருமகதான்னு நிரூபிச்சிட்டா.